ஒன்றும் இல்லை, வேலை செய்யலாம்ல. எங்கள் தீனுடைய வேலை நடக்குது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். மனுஷன் தானே வந்து உட்காந்துருக்கான் தீனுடைய பேச்சு கேட்குறதுக்கு. வயிறு இல்லையா அவனுக்கு? மலக்கா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தேவையற்றவர்கள் அப்படின்ட்டு. வர மனுஷன் தான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு டீ கொடுக்கணும், அவனுக்கு நேரத்துக்கு தண்ணி கொடுக்கணும், அவனுக்கு காற்று வசதி பண்ணி கொடுக்கணும், அவனுக்கு வெளிச்சம் பண்ணி கொடுக்கணும், அவன் பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும். உட்காந்து தாவா செய்கிறது சும்மாவா? எல்லாத்துக்கும் தான் செலவாகும். அதனால தான் இப்போ ஃபண்டு கேட்குறோம். எது கேட்குறோம்? தாவா பரவலாகும் போது தான் அதெல்லாம் தேவைப்படும். ஒவ்வொன்றையும் லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்க முடியாது. நாங்கள் இதை பண்ணோம், நாங்கள் அதை பண்ணுறோம், நாங்கள் இதை பண்ணுறோன்ட்டு. புரியுதா? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பொருளாதாரம், நீங்கள் பொருளாதாரம்னு ஓடுறீங்களா? உங்கள் பொருளாதாரம் உங்களுக்காகத்தான் தரப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான காசு எதுக்கு செலவாகுது தெரியுமா? ஒரு சினிமா எடுக்கிறான், பட்ஜெட்டு 100 கோடின்னு வச்சுக்கோ, 50 கோடி படத்துக்கு, மீதி 50 கோடி ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணுறான். 50 கோடி ரூபா போட்டு சினிமா எடுத்து அதை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு 50 கோடி ரூபா செலவு பண்ணுறான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை. புரியுதா? ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோ, ஏசியா கப்பு நடக்குது, அதுக்கு எவ்வளோ ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணுறாங்க தெரியுமா? இதில் ஆடு கொடுக்கணும், அதில் ஆடு கொடுக்கணும், இங்கே அங்கே பெரிய ஃப்ளெக்ஸ் வைக்கணும். நீங்கள் டெல்லி, பாம்பே, கல்கத்தாலாம் போனீங்கன்னு வச்சிங்க, பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் எங்கேயும் ஃப்ளெக்ஸ் பார்த்துருக்க மாட்டேன் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு. அங்கே அந்த ஐபிஎல் மேட்ச்சுக்கெலாம் வருது இல்லை, பப்ளிக் ரோட்டில் அங்கங்கே ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பான். சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க, ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் மிகப்பெரிய லெவலில் பணம் செலவு தேவைப்படுது. ஏன்னா மனிதர்கள்ட்ட கருத்து கொண்டு போய் சேர்த்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, மேன் பவர் தேவை, ஃபியூல் தேவை, எனர்ஜி தேவை, கரண்ட்டு தேவை. புரியுதா? ஏகப்பட்ட விஷயங்கள் தேவை. அதனால தான் தாவாவுக்கு பணம் ஃபுல்லாக செலவு பண்ணும். செலவு பண்ண வேண்டிய அளவுக்கு இன்றைக்கி முஸ்லீம் உம்மத்து பண்ணல. இஸ்லாத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறவர்கள் எப்படி செலவு பண்ணுறாங்க தெரியுமா? கேட்டால் ஐயோ கலாச்சாரத்துக்கு எடுக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக ப்ராபகண்டா பண்ணுறாங்க, கேரளா ஃபைல்ஸ் எடுக்கிறாங்க, பேட் கேர்ள்னு படம் எடுக்கிறாங்க, இதை எடுக்கிறாங்க, அதை எடுக்கிறாங்கிறீங்களா? ஃபரான நம்ம ஒரு படம் எடுக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு தெரியுது இல்லை? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கிறது ஃப்ரீயாக பண்ண முடியுமா? சூழ்ச்சிக்கு காசு செலவாகுதுன்னா சூழ்ச்சியை முறியடிக்கிறதுக்கு காசு செலவாகும்ல. விஷத்தை போடுறான் அப்படின்னா ஆன்டிவேனமுக்கு காசு செலவாகும்ல. அது மாதிரி தான். புரியுதா? அதனால் அந்த ஷோல்டரில் இப்போ அந்த நுபுவத்தை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த நுபுவத்து இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஷோல்டரில் உட்காந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து நாம் வந்து கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இனி இம்மக்களை, அதாவது இந்த மக்காவாசிகளை, இந்த அருட்கொடையை ஏற்க மறுப்பார்களாயின் மறுத்து விட்டு போகட்டும். நாம் இந்த அருட்கொடையை வேறு மக்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம், அவர்களோ அதனை மறுப்பவர்களாக இல்லை. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் குறைஷிகளை பார்த்து? 13 வருஷம் என்னுடைய ரசூலு உங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணுறேன். எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் சும்மா உட்காந்துருப்பாங்களா? என்ன அல்லாஹ் சொல்கிறான், இந்த இனி இம்மக்கள் இந்த அருட்கொடையை ஏற்க மறுப்பார்களானால் மறுத்து விட்டு போகட்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த மக்கள் ஏற்க மறுக்கிறாங்கன்னா மறுத்துட்டு போ, ஏற்காத